புதிய பேருந்துகளை வாங்கவும் பழுதடைந்த பேருந்துகளை பழுது பார்த்து மக்கள் அச்சமின்றி பயணம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள விடியா திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். உடனடியாக புதிய பேருந்துகளை வாங்கவும் பழுதடைந்த பேருந்துகளை பழுது பார்க்கவும் மக்கள் அச்சமின்றி பயணம் செய்வதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பும் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகும் மக்களின் நன்மைக்காக செயல்படும் துறையாக தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் இயங்கி வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். மற்ற மாநிலங்களில் பொது போக்குவரத்து 70% தனியார் வசமும் 30% அரசு வசமும் இருக்கின்றது என்றும், ஆனால் தமிழ்நாட்டில் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய நலன் கருதி குறைந்த கட்டணத்தில் பொதுமக்கள் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளும் வகையில் சுமார் 80% போக்குவரத்து வசதிகளை அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் தமிழக மக்களுக்கு வழங்கி வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அம்மாவின் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் புதிய பேருந்துகள் வாங்குவதும், தமிழக மக்கள் பாதுகாப்பான பயணங்கள் மேற்கொள்ள பேருந்துகளுடைய ஆயுட்காலத்தை குறைந்த அளவு வருடங்களாக நிர்ணயித்தும், குறிப்பிட்ட கால இடைவெளியில் பழைய பேருந்துகள் ஏலம் விட்டும், அதற்கு பதில் புதிய பேருந்துகளை வாங்கி தேவையான ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், மெக்கானிக்குகள் மற்றும் இதர ஊழியர்களை நியமித்தும் பொது போக்குவரத்தை மக்களின் வசதிக்காக இயக்கியது என்றும் பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். போக்குவரத்து கழகங்களுடைய நஷ்டத்தை அரசே ஈடு செய்தது. இவ்வாறு பொதுமக்களுக்கு சேவை செய்து சிறப்பாக செயல்பட்டு வந்த தமிழக போக்குவரத்து துறை கடந்த 3 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் சீரழிந்து போயிருக்கிறது என்றும், பல்வேறு செய்திகள் ஊடகங்கள் மூலமாக தொடர்ந்து வருகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 30 ஆண்டு கால அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் மக்களின் சேவைத்துறையாக லாப நஷ்ட கணக்கு பாராமல் போக்குவரத்துறை செயல்பட்டது என்றும், தேவைப்படும் போதெல்லாம் பழைய பேருந்துகள் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் மக்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொண்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் ஏற்பட்ட இந்த 36 மாத காலத்தில் அவ்வப்போது புதிய பேருந்துகள் வாங்கப்படுவதாகவும் பேருந்துகள் வாங்க உள்ளதாகவும் விடியா திமுக அரசின் அமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறாரே தவிர புதிய பேருந்துகள் வாங்கியதாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். காலாவதியான பேருந்துகளை ஓட்டியே தீர வேண்டும் என்று ஊழியர்கள் நிர்பந்திக்கப்படுவதாகவும், சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது புதிய பேருந்துகள் வாங்குவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதே தவிர இதுவரை ஒரு பேருந்துகள் கூட வாங்கப்பட்டதாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். டயர்கள் மற்றும் உதிரி பாகங்கள் முறையாக கொள்முதல் செய்யாமல், பேருந்துகள் பழுது நீக்கப்படாமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளாக இயக்கப்பட்டு இந்த நிர்வாக மக்களின் உயிரோடு விளையாடி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பேருந்துகளுடைய படிக்கட்டுகள் உடைந்து ரோட்டில் விழுவதும், பேருந்துகளினுடைய வீல்கள் தனியாக கழன்று ஓடுவதும், நடத்துனர் தன் இருக்கையோடு ஓடும் பஸ்ஸில் இருந்து சாலையில் கீழே விழுவதும், பல பேருந்துகளினுடைய இருக்கையில் இருக்க வேண்டிய இடங்களில் பழைய டயர்களை போட்டு வைப்பதும், ஓசி பயணிகள் என்று ஆளும் கட்சியினால் மகளிர் அலைகழிக்கப்படுவதும், அந்த டயர்கள் மீது அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலையம் தொடர்ந்து நடைபெற்று வருவதையும் அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். ஆங்காங்கே மழை பெய்யும் நிலையில் பேருந்துக்குள்ளே மக்கள் குடைபிடிக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளதையும், மலை பிரதேசங்களில் நகர பகுதிகளிலும் பிரேக் டவுன் ஆகிற நிறுத்தக்கூடிய அவல நிலையில் பேருந்துகள் பயணிகள் தள்ளிச் செல்லக்கூடிய காட்சிகள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றார் பேரறிஞர் அண்ணா. அதன் அர்த்தத்தை அனர்த்தமாக்கி தன் குடும்ப மக்கள் சேவைக்காக விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறையை காவு வாங்கும் முயற்சி கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்காக இயக்க வேண்டும் என்றும், நிதி பற்றாக்குறை என்ற பல்லவியை திரும்ப திரும்ப பாடாமல் கடன் வாங்கிய 3 லட்சம் கோடியில் புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திட வலியுறுத்துகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அதிக அளவில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள். அவர்களுடைய உயிரோடு விளையாடாமல் அவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் வகையில் புதிய பேருந்துகளை வாங்கவும் பழைய பேருந்துகளை முறையே பழுது பார்க்க வேண்டும் என்றும், தமிழக மக்கள் அச்சமில்லாமல் பேருந்துகளில் பயணம் செய்ய வேண்டிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.